ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் காலையில் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயக்கீரை நட்டிருக்கேன். வெந்தயக்கீரை அப்போ அந்த கீரை எப்படிங்குது, அப்போ நான் நினச்சி வீடியோ கூட எடுக்கலான்னு. அப்போ நான் இப்போ காட்டுதேன் எப்படி வெந்தயக்கீரை எப்படி இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்களா, இந்த தொட்டியில் நிற்கிது தான் வெந்தயக்கீரை. இதில் நான் இப்போ கொஞ்சம் வளர்ந்தப்போ பூ வர தொடங்கி இதான் நிற்கி ஒயிட் கலரில் ஒரு பூ. அப்போ இனி இதை விட்டுருக்கண்டான்னு நான் இன்னும் இதை பிடுங்க போகிறேன். இனி பூ நிற்காது கொண்டு அதில் என்ன வெந்தயம் வரும். அப்போ நமக்கு பிடுங்கலாம். இது எப்படி பிடுங்கணும்னு பார்த்தீங்கன்னா, மூடோட தான் பிடுங்கணும். ஆனால் மூடு எடுக்கிறது, மூடு நல்லா முற்றின மாதிரி இருக்குது. நம்மளை இலக்கறி இல்லையா, இலக்கறின்னா என்னது, முருங்கைக்கீரையில் நம்ம இலை மட்டும் எடுப்போமே, அந்த தண்டு வந்து நல்லா முற்றி இருக்கும். அதுபோல் இதுக்கு மூடு வந்து நல்லா முற்றியாக இருக்க முடியும். அது வராது, நம்ம சமைச்ச முடியாது, ஒரு மாதிரி குத்தும். அப்போ இதுக்கு கொண்டையை மட்டும் நம்ம இப்படி ஒடிச்செடுக்கணும். கொண்டையை எடுக்கணும். பின்ன இதில் நிற்கிற மீதி இலையும் கூட நமக்கு கிள்ளி எடுக்கலாம். சரியா? அப்போ இது பயங்கர ஹெல்த்தாக்கும் இந்த வெந்தயக்கீரை. இங்கே இப்போ சீசன் இந்த வெந்தயக்கீரைக்கு ஒரு பெரிய கெட்டை 20 ரூபாய்க்கு கிட்டும் இங்கே. இது இப்போ நான் என் வீட்டில் நட்டிருக்கிறது கொண்டு நான் இதை பிடுங்குதேன், பூ வந்தது கொண்டு. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இதை பிடுங்கி இதை வச்சுருக்கேன். இது சேம் நம்ம கீரை தோரம் வச்சது போல் வைக்கலாம், இல்லை பருப்பு போட்டு இது கீரை போட்டு குழம்பு வைக்கலாம். பயங்கர ஹெல்தி. நம்மளை முருங்கைக்கீரை எப்படி ஹெல்த்தியோ அதுபோல் இதுவும் பயங்கர ஹெல்தி. அப்போ இது கடையில் 1-2 மல்லி இலை கூட நிற்கிதா. அப்போ நான் இதெல்லாம் பிடுங்கிண்டு காட்டுதேன். இதில் உள்ள கொண்டையை மட்டும்தான் கிள்ளி எடுக்கணும். மீதி நிற்கித குட்டி குட்டி இலை எடுக்கணும். இந்த தண்டு நமக்கு யூஸ் ஆகாது, பயங்கர முற்றம் தண்டாக இருக்கும். அப்போ இதை மொத்தம் கிள்ளி எடுத்துகிட்டு வரேன். இப்போது நான் வந்து கீரை எல்லாம் பறித்து முடித்தாச்சு. இவ்வளோ தான் கிடச்சி. எனக்கு 2 தொட்டியில் நட்டுருந்தேன். 2 தொட்டியில் இவ்வளோ தான் கிடச்சி வெந்தயக்கீரை. அப்போ இதை நம்ம இன்னி கட் பண்ணி தோரம் பண்ணும்போது கொஞ்சம் தான் இருக்கும். அப்போ தோரம் பண்ணும்போது இதுக்கு கூட ஒரு உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணி நம்ம தோரம் வச்சு வாங்கி பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் அது கூட கிட்டும் நமக்கு கூட்டு பண்ணும்போது. அது போய்ட்டு இது பயங்கர ஹெல்த்தி. நம்மளை முருங்கைக்கீரையில் உள்ள எல்லா பெனிஃபிட் இதில் உண்டு. இங்கே உள்ள ஆட்கள், நார்த்தில் உள்ளவங்க முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டோம். அவைகளுக்கு தெரியாது அந்த முருங்கைக்கீரைக்கு என்னது ஹெல்த்து இது வந்து தெரியாது, என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குன்னு அவைகளுக்கு தெரியாது. அது காரணமாக முருங்கைக்கீரையும் சாப்பிட மாட்டோம், முருங்கைக்காய் இங்கே உள்ளவங்களுக்கு தெரியாது, அதுவும் சாப்பிட மாட்டோம். அது பயிரத்தைக்கு அவைய வெந்தயக்கீரை நல்லா சாப்பிடுவேணும். இந்த வெந்தயக்கீரை வச்சு பரோட்டா பண்ணுவேணும், நிறைய விதத்தில் அவைய பண்ணி சாப்பிடுவேணும். அப்போ அதுக்கு ஹெல்த்து இதில் அவங்களுக்கு. പിന്നെ இது நல்லது, നമ്മളെ ബ്ലഡ് പ്രഷർ உள்ளவங்களுக்கு எல்லாம் நல்லது. പിന്നെ என்ன சொல்ல, பிரஸ்ட் ஃபீடிங் மதருக்கு ரொம்ப நல்லது. நல்ல பால் ஊறும் இது சாப்பிட்டா. இதோட வெந்தயம் சாப்பிட்டா. வெந்தயம் அடுத்து பின்ன நிறைய நம்மளோட டைஜஷனுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இந்த வெந்தயக்கீரை. நம்ம ஊரில் இங்கே நம்ம வெந்தயக்கீரை அங்கே அப்படி விற்கிறதுக்கு நான் பார்த்துட்டில்ல. அங்கே சாப்பிட வேண்டாம், அங்கே ஃபேமஸ் இல்லை வெந்தயக்கீரை. இங்கே பயங்கர ஃபேமஸ் இது வெந்தயக்கீரை. நம்மள இடத்துல முருங்கைக்கீரை ஃபேமஸாக, அதுபோல் இங்கே வெந்தயக்கீரை பயங்கர ஃபேமஸ்ஸு. அப்போது இந்த வெந்தயக்கீரை இதுபோல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. அത്രയും ஹெல்த் பெனிஃபிட் உண்டு. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப நல்லது. அப்போ நான் இதை இனி கழுவி க்ளீன் பண்ணி தோரம் பண்ண போகிறேன். தோரம் பண்ணது எல்லோரும் தெரியும் தானே, அதுകൊണ്ട് நான் அதை காட்டலை. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்ன சேனலில் சப்போர்ட் ஆகிங்க, லைக் ஷேர் எல்லாம் பண்ணுங்கள். இங்கே இப்போ நல்ல குளிர். ஆனால் போன வருஷத்தை குளிர் இப்போ இந்த வருஷம் இல்லை. குளிர் இப்போ காலையில் நல்ல குளிர் உண்டு. ஒரு மத்தியானம் போல் ஆகும்போது பயங்கர வெயில் அடிச்சது, நல்ல வெயில் உண்டு. அப்போ அத்தனையும் குளிர் போன வருஷத்தை குளிர் இல்லை. குளிர் உண்டு, ஆனால் போன வருஷத்தை குளிர் இந்த தடவை இல்லை. இனி வருமானம் தெரியாது. இப்போ டிசம்பர் ஸ்டார்டிங் ஆனதானே உண்டு. அப்போது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் என்ன சேனலில் சப்போர்ட் ஆகிங்க. பாய்.